சூப்பர் ப்ரோ, வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ வேற லெவல், செகண்ட் ஹாஃப்லாம் ஐயோ சொல்லவே தேவையில்ல ப்ரோ, மஜா வந்துச்சு ப்ரோ. சூரியோட ஆக்டிங்லாம் வேற லெவல் ப்ரோ. நான் காலேஜ் கட் டெஸ்ட் வந்து பாக்குறேன், சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். அந்த ஸ்டில் தான் ப்ரோ பயங்கரமான, ஓடு வர அந்த ஸ்டில்லாம் அச்சிக்க முடியாது ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. மெசேஜ் வந்து நல்ல தரமா இருக்குயா, அசியா இருக்குயா, சூப்பரா இருந்துச்சு, மஜாவா இருக்கு, தரமா இருக்கு. சூரியல அந்த போல பண்ணாருண்ணா, அவருக்கு நான் ஃபேனே ஆயிட்டேண்ணா. அந்த போல நல்லா இருக்குதுங்க மெசேஜ். படம் இதுக்கு மேல அவரு காமெடியா நடிப்பாருன்னு தெரியல, இதுக்கு மேல ஃபுல்லா ஹீரோ ஆக்ஷன் தான் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஏத்துக்கிறாங்கல்ல, நடிகை ஏத்துக்கிறாங்கல்ல, யார் வேணா நடிக்கலாம. சரி, நல்லா இருந்ததுங்க, சூப்பரா சொல்லிருக்காங்க. படத்துலயா சொல்ல வராங்க, பணத்தால ஒரு ஃபேமிலியே மொத்தமா ஆயிடுச்சு, பணம் தான். சூரியோட ஆக்டிங் எப்படி? சூப்பர்ங்க, எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன், எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. சசிகுமார் சார் வந்து எப்படி பண்ணிருக்காரு? வழக்கமான அதே ரோலா இல்ல? அதே ரோல் தான், பட் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காரு. யுவன் சார் பிஜிஎம்ல எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பர், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா இல்ல செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமெடியா போச்சு, அதுக்கு இன்டர்வலுக்கு ஒரு 1/2 hourல இருந்து ஃபுல்லா ஆக்ஷன் சீன். படம் சூப்பர் சார், பிளாக் பஸ்டர் படம். இது வந்து நார்மலா நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசமா இருக்கும், அந்த அது வந்து எது நியாயம் எது பார்க்கணும் அந்த மாதிரி தான் பாருங்க. நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ஆனா அது ஃபிளேவர்லாம் சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயா செம்மையா இருக்கு. எனக்கு விடுதலையை விட ஒரு படி மேலதான் இதுல படம், ஏன்னா அது விடுதலை வந்து அது ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலா அது 2 பார்ட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு 2வது பார்ட்ல தான் ஆன்சர் தெரியும். ஆக்சுவலா இது வந்து எனக்கு வெற்றிமாறன் படமா தான் இருக்கு படம். ஆக்சுவலா கருடன்னா வந்து மேல இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, மேல இருந்து எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் மேல ஒருத்தர் பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் கான்செப்டா வச்சிருக்காங்க படத்தை. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு சில வைலன்ஸ் சீன்ஸ் இருக்கு, பட் மற்றபடி எல்லாமே பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் செம்மையா செட் ஆகுது. சூரி வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பர், பயங்கரமா இருக்கு. வந்து ஃபைட் சீன், கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குண்ணா. வைப் அந்த வைப்பே ஒண்ணும் போல, அந்த அளவுக்கு இருக்கு படம். காமெடி வந்து படத்துல காமெடியோட காம்போவா தான் பண்ணிருக்காரு. காமெடியும் சேர்த்து அந்த காமெடி வந்து போயிட கூடாதுன்றதுனால அதையும் சேர்த்து தான் பண்ணிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாம் பக்காவா நொறுக்கிறாரு. என்ன மாதிரி ரோல்னா அவரு புதுசா இருக்குண்ணா. இப்ப அவரு பாக்குறது சூரியன் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரிலாம் இல்ல, பக்காவா பண்ணிருக்காரு. ஃபைட் சீன் நீங்க பாக்கணுமே, அப்படி பண்ணிருக்காரு. தரமா இருக்குண்ணா. ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸா செதுக்கிறாரு. டைரக்டரோட பக்காவா நடிச்சு, டைரக்டர் சொன்னதோட நடிச்சிருக்காரு சூரியனை. அவரு எப்ப சசிகுமாரனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் ஆக்டிங் அதோட சூரிய அண்ணனுக்கோசம் எவ்வளவு பண்ணுமோ அதோட எக்ஸ்ட்ராவா தான் பண்ணிருக்காரு சசி அண்ணன். பக்காவா இருக்குண்ணா படம். கர்வல் செம்மையா இருக்கு. தமிழ்ல மாஸ் ஹீரோஸ், கிளாஸ் ஹீரோஸ் இருக்காங்க, சந்தானம் மாதிரி காமெடி ஹீரோஸ் இருக்காங்க. பட் கதையின் நாயகன் அப்படின்னு தமிழ்ல யாருமே கிடையாது. அந்த இடத்த பிடிச்சிருக்காரு சூரி. இதே மாதிரி அவர் கதையின் நாயகனா கண்டினியூ பண்ணி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணா தமிழ்ல தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ ஒருவர். ஆமா, ஏன்னா கதாநாயகம்னா அவங்களுக்கு மாஸ் வைக்கணும், டான்ஸ் வைக்கணும், அதெல்லாம் வராதவங்களும் அதை ட்ரை பண்ணும்போது அவங்க தோல்வி அடைகிறாங்க. இதுல வந்து அவருக்கு வரலங்கிறத அவர் உணர்ந்து தனக்கு என்ன வருமோ அது மட்டும் பண்ணிருக்காரு. இது அப்படியே அவர் கண்டினியூ பண்ணாருன்னா நல்லா. இல்ல, எங்கேயுமே இல்ல. அவருக்கு ரொமான்ஸ் பெருசா வரல, டான்ஸ் எங்கேயும் வர பெருசா வரல. சோ அதெல்லாம் அவர் ட்ரை பண்ணவே இல்லை. தனக்கு வர எமோஷன், பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் அவருக்கு நல்லா வருது, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. சோ அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஏத்துக்க முடியுது. நான் சொன்ன மாதிரி இந்த மாசா நீங்க கீழே கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு காமிச்சிங்கன்னா ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடையாது. கதைக்கு ஒரு நாயகன் தேவை, அந்த நாயகனா இவர் நடிச்சாருன்னா ஏத்துக்கலாம். சோ விடுதலையில ஒரு கேரக்டர், இதுல ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர்லாம் வந்து மாஸ் ஹீரோஸ் தான் பண்ண முடியாது. இது வந்து ஒரு தனியான யூனிக்கான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு இவர் தான் போடுவாரு.
ஸோ இதே மாதிரியான கேரக்டரா செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து விஜய்க்காக உருவாக்கப்பட்டது. இந்த கதை வந்து வெற்றிமாறன் சாமானியன் இந்த கதை வந்து விஜய்க்காக உருவாக்கப்பட்டது. இந்த கதையில விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா இல்ல சூரி நடிச்சா நல்லா இருக்கும்? இல்ல விஜய் நடிச்சிருந்தா அது வேற மாதிரி இருக்கும். அவங்க விஜய்க்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு நடிக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரை வந்து அந்த மாதிரி காமிக்க முடியாது. அவர் கமர்ஷியல் ஹீரோ ஆயிட்டாரு. அதுதான் நான் சொல்லுவேன், மாஸ் விஷயங்கள்லாம் திணிச்சு எடுக்கிற மாதிரியா இருக்கும். விஜய் வச்சு எடுத்துருந்தா இது எடுத்துக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல வெற்றிமாறன் சாரோட ரைட்டிங் அண்ட் துரை செந்தில்குமார் சாரோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் சூரி சாரை பத்தி சொல்லணும்னா விடுதலை படத்துல அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த கருடன் படத்தையும் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அவர் நடிச்சிருக்காரு. ஸோ சூரி சார் வந்து இப்போ எப்படின்னா அவர் வந்து ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு படமா அவர் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து சூரி சார் ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் அது. ஸோ நானும் வந்து ஐம் ஆல்சோ ட்ரைங் டு பிகம் ஹீரோ இன் சினிமா. நானும் சினிமால ஹீரோவாக தான் ட்ரை பண்றேன். நானும் ஒரு நாள் சினிமா இந்த தியேட்டர்ல என் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரி சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். எனக்கு வந்து சூரி சார் தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு. இப்ப நான் வந்து சினிமாவில் ஹீரோ ஆனா என்ன பார்த்து நிரஞ்சன், என் பேர் நிரஞ்சன், நிரஞ்சனாலே சினிமாவில் ஹீரோ ஆக முடியுதுன்னா என்னாலும் கண்டிப்பா ஹீரோ ஆகணும். என்ன பார்த்து நிறைய பேர் வரணும். சினிமால நிறைய புது நடிகர்களும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம எந்த ஒரு பண வசதியும் இல்லாம திறமையை வச்சு மட்டுமே சினிமாவில் ஜெயிக்கணும் தவிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இந்த படத்தோட ரேட்டிங் எவ்வளவு நான் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். ஏன்னா இந்த படம் வந்து இப்ப ஒரு படம் வந்து நல்லா சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் எனக்கும் தெரியும். சீக்வன்ஸ் பத்தி சொன்னா அதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு. நிஜத்திலே பண்ண மாதிரி அந்த சூரி சார் கத்தியால குத்துற வர்றது, அவன் இப்படி வெட்டுறது, அப்புறம் போய் விடுறது எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு. அந்த ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். அது ஒரு பாட்டுல ஒரு எவரும் உழைச்சா உயர்ந்துக்கலாம், அதுக்கு எடுத்துக்காட்டு சினிமா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உழைச்சிக்கிட்டே தான் நம்ம சினிமா மட்டும் இல்ல எந்த துறையில வேணா நம்ம ஜெயிக்கலாம். இங்க நம்ம தவிர வேற வழியே கிடையாது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்கவே கேட்காதீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க மட்டும் கேளுங்க. ஏன்னா யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்தை நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வருது. நன்றி, வணக்கம்.